ஹாய் தேஜல் ஜெனியன் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் விசிட் பண்ணுறது கேபிள் கா பயணம் ஹைட் ஆஃப் அப்ரஹம் மெட்லாக்ல இருக்குது. எனக்கு இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்டிங்கான நாளாக இருக்குது. ஒரு மாதிரி பயமும் இருக்குது, ஏன்னா ஹைட்டுக்கு போகிறோம். ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமென்று நினைக்கிறேன். ஓகே, அங்கே போய் உங்களை சந்திப்போம். இங்கிலாந்துக்கு பெருசாக நிறையா கேபிள் கார்கள் கிடையாது. அதில் இருக்கிற சில கேபிள் கார்களில் வந்து ஹைட் ஆஃப் அப்ரஹம் மெட்லாக்ல இருக்குது, டாபிஷாயில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது. இந்த கேபிள் கார் பயணம் சுமார் 1 மைல் கீழே இருந்து மேலே போகிறது. ஓகே, கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஆனால் இப்போ உள்ளே போக போகிறோம். இந்த கேபிள் கார் வந்து 1984 தான் திறக்கப்பட்டது. இந்த கேபிள் கார் பார்க்க நல்லா சேஃப்டியாக தான் இருக்குது. ஆனாலும் ஹைட்டில் இருக்கிறபடியாக கொஞ்சம் பயம் இருக்குது. இந்த சுற்றுச்சூழல், இந்த வியூ பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் இங்கேருந்து அந்த ரோட்டை பார்க்க கொஞ்சம் நடுக்கம் வருது. ஆனால் அது நானாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இலை உதிர் காலம் தொடங்கிட்டு, அதால் இங்கே இருக்கிற சில இலைகள் அந்த மரத்துல எல்லாம் நிறம் மாற தொடங்கிட்டு.
இங்க 2 ரெஸ்டாரண்ட்டும் கஃபேவும் இருக்கு. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா நெறைய ஃபேமிலி ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்கு. இப்ப நாங்க விக்டோரியா ப்ராஸ்பெக்ட் டவருக்கு போக போறோம். 1844 கட்டப்பட்ட இந்த டவர் சுமார் 50 அடி உயரம் இருக்கும். கேமரா இருக்கு இங்க சேஃப்டிக்கு. ஆனா அந்த சுழல் படிய பாருங்க. நல்லா செங்குத்தா இருக்கு. இங்க இருந்து பார்க்க நல்ல வியூவா இருக்கு. அங்க தெரியுதா உங்களுக்கு? அது ரிவர் கேசல். வெதர் நல்லா இருந்திருக்கலாம். ஆனா ஓகே. இந்த ஏரியாக்கு நிறைய சுரங்கம் இருக்கு. மெயினா வந்து ஈய சுரங்கம். 1700ஆம் ஆண்டு இங்க சுரங்க தொழிலாளிகள் நிறைய இருந்தவங்க. ஈயம் டிமாண்ட் கூட இருந்தது அப்ப. அதால தான் இங்க கூடுதலா பாறையெல்லாம் பார்க்க இப்படி இருக்கு. இங்க 2 சுரங்க குகை இருக்கு. இப்ப அதுக்கு தான் போக போறோம். இந்த குகை சுமார் 350 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி உருவாகினதுன்னு இங்க சொல்றாங்க. இதுக்குள்ள மொத்தம் 180 படி இருக்கு. அந்த படியெல்லாம் கடந்து தான் நாங்க இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ளால இருந்து நடந்து போக போறோம். சுமார் 35 நிமிடத்துல இருந்து 40 நிமிடம் எடுக்கும்னு இங்க இருக்கிற அட்வைசர்ஸ் சொல்றாங்க. இதுக்குள்ள நாங்க நடக்க தொடங்கிட்டோம். ஆனா கொஞ்சம் குளிர் கூடையா இருக்கு இதுக்குள்ள. சில பாதைகள் நாங்க நிமிர்ந்தே நடக்க முடியாம இருக்கு. அகலமும் கொஞ்சம் குறைவா இருக்கு. சேஃப்டிக்காக லைட்டும் அந்த ரெயிலிங்கும் வச்சிருக்கிறாங்க. நாங்க சில வேளை பிடிச்சும் நடக்கலாம் இதுக்க. ஏன்னா பாதை வந்து கொஞ்சம் சறுக்குது. இங்க இந்த மண்ணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரம் கூடைக்க இன்னும் சறுக்குது.
ஒரு காலகட்டத்து பிறகு, அதாவது 1800ஆம் ஆண்டுக்கு பிறகு, ஈயத்தோட டிமாண்ட் குறையத் தொடங்கிட்டு, அந்த நேரத்தில தான் இந்த ஹைட் ஆஃப் அப்ரஹாம ஒரு சுற்றுலா தலமாக மாத்தினாங்கள். அப்ப இந்த சுற்றுலா தலம் வந்து 1800ஆம் ஆண்டுல இருந்து இருக்கு. இந்த கற்களுக்கு தான் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஈயமுள்ள மினரல் கற்கள் இது. நல்லா ஷைன் அடிக்குது பாருங்க இந்த லைட்டுக்கு. இந்த இடத்துலேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வியூ நல்லா தெரியுது. கேமராக்கு தெரியுதான்னு தெரியல. ஆனா நான் நேரா இருந்து பார்க்கைக்க சில நுணுக்கமான வீடுகள் எல்லாம் கூட தெரியுது இதுலருந்து. காசல். ஆ? கேசல் நினைக்கிறேன். ஓ. போன காய்ச்சலா அது? அட்லி கோச்சா? இது அந்த போலீஸ் காய்ச்சல். ஆ? இல்ல. இல்ல போலீஸ் இல்ல. இது வந்து போல்சம் தான். இதா. இந்த இதுகிட்ட இங்க ஒரு கேசல் இருக்கு. இப்ப ஃபாசில் ஃபேக்டரிக்கு இருக்கிறோம். இங்க எடுத்த சில மினரல் கிறிஸ்டல் எல்லாம் பார்வைக்கு வச்சிருக்கிறாங்க. அது கிஃப்ட் ஷாப்லயும் அவைலபிள் இருக்கு. இது இங்க உள்ள டைனோசார் எலும்பு ஃபாசில். அதே மாரி இல்லாமல் 350 மில்லியன் ஆண்டுகள் முன்னாடி உருவான வேற சில உயிரினங்களோட ஃபாசிலும் இங்க இருக்கு. ஓகே. இப்ப நாங்க அடுத்த கேஃப்க்கு போய் கொண்டிருக்கிறோம். அடுத்த குகை இதுக்கு கீழ தான் இருக்கு. இதுக்குள்ள தான் இந்த சுரங்க தொழிலாளிகள் இறங்குவாங்களாம். பாருங்க இது எவ்வளவு சின்னதா இருக்குன்னு.
1700ஆம் ஆண்டெல்லாம் இந்த சுரங்கத்துல வேலை செய்யக்க மெழுகுபத்தி வெளிச்சத்துல தான் இங்க வேலை செய்வாங்களாம். இங்க கூடுதலா ஃபேமிலியா தான் வேலை செய்வாங்களாம் அந்த காலத்துல. அதாவது சின்ன பிள்ளைகளும் உட்பட வயது 8, 9க்கு மேல ஆனாலே இதுக்கு கூடி கொண்டு வருவாங்களாம் வேலை செய்ய. அவங்க சின்னதா இருக்கிறபடியா கால்ல கயிறு கட்டி விடுவாங்களாம். முள்ளாலலாம் போய் கல் உடைக்கிறதுக்கும், சிக்னல தரதுக்கும். அதால பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிள்ளைகள் துலந்தும் போயிருக்காங்களாம் கல் பெருசா உடைக்கும்போது. இது கேட்கவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. ஓகே. இப்ப நாங்க இடமெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இப்ப கீழ இறங்க போறோம். இங்க கூடுதலா என்ட்ரி வந்து டைம் டிக்கெட் தான். ஆனா நல்ல பிஸியான இடம். ஸ்கூல் ஹாலிடே டைம் எல்லாம் கூடுதலா சோல்ட் அவுட் ஆயிரும் டிக்கெட். நீங்க மேல டைம் என்ட்ரி பிரகாரம் வந்து எவ்வளவு நேரம் வேண்டுமென்றாலும் இருக்கலாம். அவங்க க்ளோஸ் பண்ண மட்டும். ஸோ நாங்க சுமார் 2 ஹவர்ஸ்க்கு குறைவா தான் இருந்தோம். ஏன்னா இடத்த சுத்தி பார்க்கறதும் அந்த குகைக்கு போறது மட்டும்தான் எங்களுக்கு. மேகமூட்டமா இருந்தபடியா நாங்க கூடுதலா மேல செலவிடல. நான் நிறைய வருஷத்துக்கு பிறகு கேபிள் கார் ஒரு பயணம் செஞ்சிருக்கிறேன். அதால எனக்கு இது ஒரு வித்தியாசமான பயணமா தான் அமைந்தது. ஓகே. இது எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமா தான் இருந்தது. வெதர் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். மழையும் துமிச்சு கொண்டு இருந்தது. மேகமூட்டமாவும் இருந்தது. ஆனா அடுத்து நாங்க மெட்லாக் டவுன பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.